வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், பகல்காமில் கொடூர தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல, அந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தியவர்களை நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் போட்டு தள்ளியிருக்காங்க. அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவனையும் எலிமினேட் செஞ்சுருக்காங்க நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். அவங்கள போட்டு தள்ளின புகைப்படம் வெளிவந்திருக்கு. அதை ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா பூந்து விளையாண்டுருக்காங்க நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். அவனுங்க மண்டையே காணும், பாதி மண்டையே காணும், ஹெட்ஷாட் அடிச்சிருப்பாங்க போல. அந்த புகைப்படங்கள் வெளிவந்து இப்போ நல்ல ஒரு பாராட்டுகள் குவிந்து வருது நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கு. இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலை நடத்தியவர்களை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆப்ரேஷனை நடத்தினாங்க நம்ம பாதுகாப்பு படை. குறிப்பாக 24 ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அண்டு 4 பேரா யூனிட் 2 பேரும் சேர்ந்து இவனுங்களை தீவிரமாக தேடி அவனுங்களை சுற்றி வளைச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. முல்நார் அப்படிங்கிற ஏரியா, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முல்நார் ஏரியாவில் இந்த அட்டாக் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதில் அந்த 3 டெரரிஸ்ட்டுகளும் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு. அபு ஹம்சா, யாசிர், சுலைமான் சாகா அப்படிங்கிற 3 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக்கு, இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் குடும்ப உறுப்பினர்களை இழந்து வாடக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது, என்னதான் இருந்தாலும் எங்களுடைய வலி வேதனை வந்து மறையாது, இருந்தாலும் இந்த செய்தி எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை படுகொலை பண்ண அந்த அரக்கர்களை நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு இப்போது குடும்ப உறுப்பினர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? திமுக அரசாங்கத்திற்கு கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க. காரணம் என்ன? தமிழக அரசாங்கம் உரிமை கட்டணம் அப்படிங்கிற பேரில் சில சார்ஜஸை வந்து இப்போ திருத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறத விட கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கிராம பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா, கிராமங்களில் இருக்கக்கூடிய சிற்றுண்டி, டீ கடை, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைசன்ஸு வாங்கணும் போல். என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய டீ கடை மற்றும் சிற்றுண்டி கடைகளுக்கு 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் உரிமை கட்டணமா. இதுவே நகர்ப்புற கிராம பஞ்சாயத்துகளில் இருக்கக்கூடிய டீ கடை மற்றும் சிற்றுண்டி கடைகளுக்கு 700 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் உரிமை கட்டணம். நகர்ப்புற கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கசாப்பு கடைகளுக்கு 3000 to 30,000 ரூபாய் வரைக்கும் உரிமை கட்டணம். இதுவே நகர்ப்புற கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபம் அப்படின்னா அதற்கும் 3000 to 30,000 ரூபாய் வரைக்கும் இப்போ லைசன்ஸ் கட்டணம், உரிமை கட்டணம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு தான் இப்போ எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, இப்போ உரிமை கட்டணத்தையும் உயர்த்தி அதுலேயும் இதுவரைக்கும் இல்லாத கிராம பஞ்சாயத்துகளில் உரிமை கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அறிவிச்சிருக்கீங்க, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரா, முந்தானத்தை டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருந்தார்ல, அந்த ஆடி திருவாதிரை திருவிழாலாம் முடிந்து அவர் டெல்லி புறப்பட்டதுக்கப்புறம் ஏன் முதல்வர் வந்து டிஸ்சார்ஜ் ஆனார்? அப்போது இது பர்டிகுலராக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திப்பதை தவிர்ப்பதற்காக தான் இந்த டிஸ்சார்ஜை வந்து தள்ளி போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எதிர்க்கட்சிகள் குறிப்பாக பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு முன்பாக ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக மோடி வந்திருந்தார்ல, அப்பையும் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க முதல்வர் வந்து தவிர்த்துட்டார். அந்த நேரத்தில் அவர் வந்திருக்கணும். மிக முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குது, அதை திறந்து வைப்பதற்காக மோடி வந்திருக்காருன்னா அவரை நேரடியாக முதல்வர் வெல்கம் பண்ணணும். சரி, மிக முக்கியமான ஒரு தலையாய பணி, ஸ்கிப் பண்ணவே முடியாத ப்ரோக்ராம் அப்படின்னா கூட மினிஸ்டர் அனுப்பி வைக்கலாம். முதல்வர் அந்த நேரத்தில் ஊட்டியோ கொடைக்கானலோ அங்கே வந்து ட்ராவல் பண்ணியிருந்தார். ஏன் அதை வந்து ஒரு நாள் ஒத்தி வச்சுட்டு பிரைம் மினிஸ்டரை வந்து நேரடியாக வெல்கம் பண்ணுறதுல என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புனாங்க. ஸோ முன்னாடி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்த போதா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி, கங்கை கொண்ட சோழபுரம், இந்த வருகையின் போது முதல்வர் வந்து ஏன் ஸ்கிப் பண்ணார்? ஸோ இப்போ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை வந்து காரணமாக சொல்கிறாங்க திமுகவினர். அதுவும் கரெக்டாக 27ஆம் தேதி மாலை 6:15க்கு முதல்வர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் டெல்லி புறப்பட்டதுக்கப்புறம் இந்த டிஸ்சார்ஜ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்படுது. குறிப்பாக முதல்வர் டிஸ்சார்ஜ் ஆன நேரமும் பெரிய இன்னொரு டிபேட்டாக மாறி இருக்கு. 6:15 கேலண்டரை எடுத்து ஷேர் பண்ணுறாங்க பாஜகவினர். 6 மணியோட ராகுகாலம் அப்படிங்கிறது முடியுது. அப்போது ராகுகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் முதல்வர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு. கேட்டால் பகுத்தறிவு பேசுவீங்க திமுகவினர். ஆனால் இந்த ராகுகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் முதல்வர் டிஸ்சார்ஜ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டோம் சில கேள்விகள் எழுப்ப இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த மாதம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மறுபடியும் தமிழகம் வராராம். சில அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக தமிழகம் வராரு. அப்பயாவது முதல்வர் போய் வெல்கம் பண்ணுவாரா, இல்லை வழக்கம் போல்
தவிர்க்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்க இப்போ பாஜக திமுக இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.